கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் 2 கிளாஸு ரவை வச்சுருக்கிறேன். ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய், முந்திரி ஒரு கைப்பிடி, திராட்சை கைப்பிடி, தேங்காய் ஒரு கப்பு நிறையா எடுத்து வச்சுக்கிறேன். அந்த பின்பக்கம் இருக்கிறது அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு தேங்காய் துருவி வச்சுக்கலாம். சர்க்கரை இப்போ 2 கிளாஸ் ரவைக்கு நான் 1.5 கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கிறேன். சர்க்கரையை வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். மிக்சியில் ஒரு மிக்சி ஜாரில் சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு 6 ஏலக்காய் சர்க்கரையில் போட்டு பவுடர் ஆகிக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் ஒரு டீஸ்பூன் போட்டுங்க. ரவா லட்டு செய்யறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். ஒரு 100 மில்லி நெய் ஊற்றிக்கலாம். நெய்யில் முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி அளவு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். கிஸ்மிஸ் பழம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த நெய்யிலே நம்ம தேங்காய் வறுத்துக்கலாம். ஈரப்பசல்லாத தேங்காய் கலர் மாறக்கூடாது. அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுங்க. தேங்காய் போட்டோடனே நம்ம ரவை 2 கிளாஸ் ரவை போட்டுக்கலாம். நெய்யிலே வறுத்துங்க. நெய்யிலே நம்ம ரவையை வறுத்தாச்சு. கலர் மாறக்கூடாது. ரவை, சர்க்கரை, ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம், போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நம்ம சர்க்கரை, ஏலக்காய், தேங்காய், ரவை எல்லாம் போட்டு நெய்யில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ முந்திரி, கிஸ்மிஸ் பழம் நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பு வந்து தீ கம்மியாக இருக்கணும். நான் ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறேன். இப்போ பால் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு 1/4 லிட்டர் பால் இதுக்கு யூஸ் ஆகும். ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம இறக்கலாம். பால் காய்ச்சி நான் வெதுன்னு இருக்க மட்டும் தான் ஊற்றினேன். எனக்கு ஒரு 100 மில்லி பால் ஆச்சு. இப்போ நம்ம இறக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம கையில் எண்ணெய் தடவி பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். சூடு ஆறிச்சு. கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். நம்ம பிடிக்கிறதுக்கு கையில் நெய் தடவிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் பால் வேணுமா அந்த சைஸு பால் பிடிச்சிக்கலாம். நல்லா சூப்பராக வரும். நல்லா அழுத்தி பிடிங்க. சூடு கொஞ்சம் இறக்க மாட்டேன். கையில் எண்ணெய் தடவி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சாச்சு. நம்ம டைட் பண்ணவே தேவை, அதுவே டைட் ஆகிடும் லைட்டாக அழுத்தினாலுமே. கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நல்லா சூப்பராக செஞ்சாச்சு. ஈஸியான மெத்தட் தான். செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யலாம். அது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.